ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. முந்திலாம் ஹோட்டலுக்கு வந்து யாராவது செலிபிரிட்டிஸ் வந்தாங்கன்னா சிக்கன் மட்டன் எதாவது செஞ்சு கொடுத்து கொத்து பரோட்டா அப்படிலாம் செஞ்சு கொடுத்து நல்லா பேர் வாங்குவோம். பட் இப்போலாம் அப்படி இல்லை, எல்லாருமே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அப்படி ஒரு செலிபிரிட்டி எங்கள் ஹோட்டலுக்கு வந்து ஆர்டர் பண்ணி ஒரு ஹெல்த்தியாக தான் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ நான் செஞ்சு கொடுத்த இந்த டிஷ்ஷு தான் அஜ்வைனி பிண்டி. அஜ்வைனா ஓமம், பிண்டினா வெண்டைக்காய். சப்பாத்தி, ஃபுல்கா, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் 3 டைமே நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்தி கூடயோ ஃபுல்கா கூடயோ. அது எப்படி சொல்கிறது, மதிய சாப்பாட்டுக்கும் நம்ம ஊரில் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவோம்ல, அதிலே கொஞ்சம் ஒரு வேரியேஷன் தான். நார்த் இந்தியாவில் எல்லார் வீட்லேயுமே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான சாப்பாடு. வெண்டைக்காயும் அந்த ஓமமும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன், வாங்க சமைக்க போகலாம். ஒரு திக்கான ஃப்ளாட் பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சோண்டு சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 4லேருந்து இல்லை 5 பச்சை மிளகாய் நல்லா கீறி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுருங்க. அந்த பூண்டு நல்லா ப்ரௌன் ஆன உடனே நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு 2 பீஸு நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை வந்து 100% நீங்கள் ப்ரௌன் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும். ஒரு 80% வச்சுக்கோங்களேன். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி ஒரு 2 பீஸ் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அந்த தக்காளி வந்து ஒரு 50% வெந்துச்சுனாலே போதும். இப்போது நறுக்கி வச்ச ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் அதை எடுத்து போட்டுருங்க. போட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1½ ஸ்பூன் மிளகா பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெண்டைக்காயும் அந்த மிளகா பொடியும் நல்லா ஈக்குவலாக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம். நீங்கள் வாட்டர் பாட்டிலில் ஒரு அரை மூடி தண்ணி இருந்தால் போதும். அதை அப்படி சுற்றி ஊற்றி விட்ருங்க. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா குலகுலன்னு ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிரும் வெண்டைக்காயிலேருந்து. இப்போது மூடி போட்டுருங்க. கரெக்டாக ஒரு 4 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து சூப்பராக ஃப்ளேவர் வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீன் அண்ட் ரெட்டு சூப்பராக இருக்கும் கலர். நல்லா நிறைய மல்லி இலையை பொடியாக நறுக்கி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஓமம் சேர்க்க போகிறோம். இந்த ஓமம் வந்து ஃபுல்லாக அப்படி டேரெக்டாக போடாமல் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். 2 ஸ்பூன் போடுற இடத்துல 1 ஸ்பூன் போட்டாலே போதும். க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் ரெடி. சப்பாத்தி ஃபுல்கா கூட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருங்க. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருக்கீங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். என்னடா அதே வெங்காயம் தக்காளி தான் போட்டு சொல்லி கொடுத்துட்டே நினைக்காதீங்க. அந்த ஓமம் கசக்கி போட்டது, அந்த பூண்டு நல்லா ப்ரௌன் பண்ணி போட்டது, இதெல்லாம் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த டிஷ்ஷில். ரொம்ப லைட் அண்ட் ஹெல்தி, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது ஷெஃப் ராகவன்.